போச்சு போச்சு, அம்மா இன்னைக்கு செத்தாங்க. அம்மாக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏய், நான்லாம் அமைதியா இருக்க முடியாது. இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அசோக கொன்ன அந்த கொலைகாரனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா என் பையனை மட்டும் ஆதரவு இல்லாம விட்டுறாதீங்க. அவன் பாவம். அவன் மனசு முழுக்க இளமதிதான் இருக்கா. அவனை எப்படியாச்சும் இவ கூட சேர்த்து வைங்க. நர்மதா, இந்த அம்மா ஏதோ பெருசா பிளான் பண்ணுது. இங்க பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. முதல்ல வெளியே போங்க. ஏய், எங்க அம்மாவை எதிர்த்து பேசுவியா நீ? ஏய், கொன்னுடுவேன். எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்க? மரியாதையே வெளியே போங்க. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, நீ சாபம் கொடுத்துதான் எங்களுக்கு ஏதாவது ஆயிடும். கொலைகார குடும்பம், வெளியே போங்க. என்ன லீலா இப்படி பண்ணிட்ட? உங்களுக்கு தெரியாது, இவங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. அம்மாக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு தைரியம் வந்தது? ஐயா, என்ன நீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. போங்க. இல்லங்க, போங்க நான் வெளியே. என்ன சொல்றேன்னு போங்க சொல்றேன்ல. எங்க வெளியே போங்க. கிளம்பதி. போங்க. ஏய், அம்மா. போ.